தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம்: கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வழிநடத்துவாராக. யாத்திராகமம் 15:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளுக்கான வசனம் 2 சாமுவேல் 24, எரேமியா 27, மற்றோடு அது பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். கர்த்தருடைய கரத்திலே அந்த வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக, இந்தியாவில் உள்ள குழப்பங்களுக்காக எல்லாவற்றுக்குமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் உள்ள குழப்பங்கள், காலநிலை மாற்றங்கள், காலநிலையால் அவதிப்படுகிற அவர்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அத்தோடு உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். சௌரியா ஐரீன் அவர்கள் இன்றைய நாளிலே இலங்கைக்காக விசேட ஜெபத்தை எடுத்து அனுப்பியிருக்கிறார். அவற்றை நாங்கள் அனுப்பி தருகிறோம். நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே அவற்றை கேளுங்கள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜெப குறிப்புகளுக்காக நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே, இரவு வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்களை வாழ்த்தி கொண்டு நிதியாக இணைய போகிறவர்கள் ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலே ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். புறப்படுகின்ற நேரமாக இருக்கிறது. மாலை 6 மணிக்கு டொரண்டோக்கு வருகிறார். அவருடைய பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களை வரவேற்போம். பிரைசலோட்டமா, உங்களுக்கு ஜெபங்களை தொகுத்து வழங்க இயலுமா? ஒர்க்ல இருக்கிறேன் பிரதர், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமீன், ஆமீன். அப்படியே நின்று கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்க இயலுமென்றால் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வார. கஷ்டமா இருக்கு. அப்படியே நின்று கேட்டுக்கொண்டிருங்கள். கேட்டு பிரதர். சகோதரன் குணா அவர்களை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் ஜெபிக்க முடியுமா? ஆமா. இந்த வேளையிலும் விசேடமாக இலங்கைக்காக ஜெபியுங்கள். சகோதரி ஜனட்டுடைய பிரயாணத்துக்காக இன்றைய நாளில் எண்ணிய முடியாதவர்கள் தொகுத்து வழங்குகிற சகோதரி மகள் வாஸ் அவர்கள் எண்ணியவில்லை. என்ன காரியம் என்று தெரியவில்லை. இன்டர்நெட் இல்லையா என்னென்று தெரியவில்லை. சகோதரி ஐரீன், பிரைசலோட்டமா? சகோதரி ஐரீன், ஆமே, நீங்க வழி நடத்துங்க. சகோதரன் குணா. ஓகே, தொடருங்கள் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது என்னுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்று நாளும் நாங்கள் இணைந்து கொள்ள தந்த உங்களுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக, தயவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மறுபடியுமா ஒரு நாளை காண தந்த கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள்
பிறந்த மண் தகப்பனே, நீர் திட்டம் பண்ணினபடி ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷரையும் ஒவ்வொரு தேசங்களுக்கு அனுப்பி அங்கே பிறக்க பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் பிறந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தை கர்த்தர் இதுவரைக்கும் காத்து வருகிறீங்க. எத்தனையோ அவலங்கள், எத்தனையோ கர்த்தாவே தகப்பனே வேதனைகள், எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ கொடுமைகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் தாங்கி உங்களுடைய தயவுகளினால் ஆண்டவரே மன்னித்து காத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசம் சுகபல ஆரோக்கியங்களோடு தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வேண்டாத தீமைகளை அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் விலக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருக்கிற மக்களுக்குள்ள கர்த்தாவே மனம் மாறுதல் காணப்பட்டு அந்த தேசத்தை சரியான வழியிலே நடத்தத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தை கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஊழியக்காரர்கள் எண்ணம் கர்த்தருக்காக ஓடவும் கர்த்தருடைய நாமத்துக்காக நிற்கவும் ஆண்டவரே அவர்களை ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயனசிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடத்துல அவங்களும் பாதுகாப்பாக நின்று தங்களுடைய ஊழியங்களை செய்து தாங்க போன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே அவங்களும் பத்திரமாய் வந்து சேர தேவன் அவர்களுக்கு குறித்த நாட்களில் ஆண்டவரே அவங்க அந்த தேசத்துல செய்ய வேண்டியவைகளை செய்து வந்து சேர தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இணையதளத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே நீங்க ஆயத்தப்படுத்தி நீங்க இழுத்து கொண்டு வந்த குமாரனுடைய கையில் ஒப்பு கொடுத்தீங்க. இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உம்முடைய நாமத்தை துதிப்பதற்காக, உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், தாசர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாகவும் ஆண்டவரே அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு காணப்படவும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள குடும்பங்களா இருக்க உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே மனவாட்டி என்ற ஆண்டவரே அடையாளத்தோடு காணப்பட கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி ஒழுங்குபடுத்தி எப்பொழுதும் தேவ சமாதானத்தினாலும் தேவ சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியங்களோடும் சுகபலங்களோடும் கூட காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனை கிருபை, எத்தனை இரக்கங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு உம்முடைய சமூகத்துல சேர்த்து ஆண்டவரே தகப்பனே ஒரு ஊழியத்தை தொடங்கின அந்த ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக அநேக தேசங்களுக்குள்ளே கடந்து செல்லவும், அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும், அநேகரை தட்டி அனுப்பி உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாகவும் ஆண்டவரே நீர் நடத்துகிற மகத்துவமான செயல்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அதில் இணைந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்கள், ஊழியர்கள், ஆண்டவரே பாடல்கள் பாடுகிறவர்கள், ஆராதனைகள் மற்றும் ஆண்டவரே வேத படிப்புகள் என்று சொல்லி இன்னும் அநேக தேவ செயல்களை இந்த ஊடகம் கடத்தி கொண்டு இருக்கிறது தகப்பனே. அதற்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலம் எண்ணம் அநேகர் தொடப்படவும் அவர்கள் கர்த்தருக்காக செய்கிற ஆண்டவரே மகத்துவமான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்தும் இந்த சங்கமம் ஊடகம் கர்த்தாவே எண்ணம் அநேக தேசங்களுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு துணையாக, அதற்கு ஆண்டவரே ஆயத்தமாக ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்த லெஸ்லி அண்ணாவுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே இதற்கு இணைந்து செல்லுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணா குடும்பங்களையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் மாறினது, ஆனாலும் கர்த்தாவே தொடர்ந்து ஓட கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்கள் காணப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய இணைப்பிலே கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என்னன்னா ஜெபிக்கலாம் பிரதர், எனக்கு ஜெபிக்கலாம் வருங்களாமா?
ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த கால நேரம் ஆண்டவரே புதிதான கிருபையின் மூலமாக எங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியபடி ஆண்டவரே, பிரதர் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளது. அதன்படி ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, வரப்போற அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை எழுப்பி ஒரு எழுப்புதலை ஜனங்களுக்குள்ள கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்ட பயணத்துக்கு ஜெபிக்கிறேன். அப்பா, அவங்களோட போக்கிலும் வரத்திலும் அப்பா உங்களோட சமூகம் அவங்களுக்கு முன்பாக போய் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இன்று கால நேரம் சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த ஊழி அப்பா, நீங்க அழைத்த அந்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதவரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு புதிதான கிருபையும் புதிதான வல்லமையினால யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை அப்பா உயர்த்துவதற்கு யாருக்கும் ஒரு புதிதான வல்லமையும் கிருபையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு புதிதான அன்பை நிரப்பி எந்த விதமான கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுடைய கிருபை மூலமாக அவங்களை ரட்சித்து அவங்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. ஆமென். ஆமீன் ஆமீன். வேலை காரியத்திலே ஆஃபீஸில் இருக்கின்ற பொழுதும் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே கால வேளையில் இணைந்து ஜெபித்த சௌரன் குணா அவர்களும் வேலை இடத்திலே தான் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்ய அவர் பின்னிற்பதில்லை. அதனாலே முன்னின்று இந்த கால வேளையிலும் ஜெபங்களோடு வழி நடத்துகிறார். பிஸியான பிஸ்னஸில் இருக்கின்ற பொழுதும் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஐரீன் பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் தொகுத்து வழங்க இயலுமா? எல்லா ஜெபங்களையும் ஒவ்வொரு ஜெபங்களுக்காக அழைத்து ஜெபிக்க முடியுமா? முதல்ல பாஸ்டர் ஆண்டன் ராசநாயத்தை அழைப்போம். நீங்கள் தொகுத்து வழங்க இயலுமென்றா செய்யுங்கள். உங்களுடைய ஜெபத்தேவைகள் இருந்தால் ஏதாவது ஜெபத்தேவைகள் இல்லாதையும் நீங்கள் தொகுத்து வழங்க முடியுமானால் முடியுங்கள். நாங்கள் முதல்ல பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Leslie brother. Praise the Lord, everybody. ஆமீன். கால வேளையிலும் இணைந்து ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு புலப்படுகிற ஜெபங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். ஆமீன். கிருபையும் இரக்கமும் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சங்கமம் வானொலி நிலையத்துக்கு உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பாஸ்டையாக்கான ஜெப விண்ணப்பம் எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மலை நாட்டு பிரதேசத்திலே அதிகப்படியான மழை வெள்ளம், அதனாலே அதிகப்படியான பாதிச்சிருக்கிறாங்க. அநேக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், சிறு குழந்தைகள் இதனால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. ரோடெல்லாம் மூடி இருக்கிறது. கல்லு பாறைகள் அதெல்லாம் பிறண்டு வந்து அந்த ரோடுகள் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்படியான அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட்டு தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் ஒரு நல்ல சேமத்தையும் நல்ல காலநிலையிலையும் தேவன் கொடுக்கும்படியாக ஐயா ஜெபிச்சுக்கலாம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். 2-3 பேர் உமது நாமத்தில நாங்கள் கூடியிருக்கும் பொழுது எங்கள் நடுவிலே இருக்கிற அன்பு தெய்வமே, உம்மை இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே, இலங்கை தேசத்துக்காக ஒரு மனதுருக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்கள் மதங்களில வாழுகிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள். இப்படியான மக்கள் மேல நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக
ஆண்டவரே, நீதிமான்கள் குறைவாக இருப்பதன் நிமித்தம் பல தீமைகள் அந்த தேசத்துல நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல மக்கள் தீமையான காரியங்களை விரும்பி கடைசி காலத்தில நீர் சொல்லி இருக்கிறீர், கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி மக்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, சுகபோக பிரியராக, இப்படியாக பல நாடுகளில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அந்த இயற்கை அழிவுகளை கட்டுப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் தான் ராஜா. மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. அந்த தேசத்தில மழையை நிப்பாட்டுகிற தேவனும் நீர் தான் ராஜா. எரேமியா 14:23 வசனத்தின்படி மற்றவர்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கு மழை வருஷிக்கத்தக்க வல்லமை உண்டோ? அந்த வீணான தேவர்களுக்கு நீர்தான் மழையை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, அந்த தேசத்தில மக்கள் செய்திருக்கிற பாவத்தை ஒரு முறை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகளை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பல வருடங்களாக தீமையான காரியங்கள் இலங்கை தேசத்துல நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் வறுமையில வாழுகிறார்கள். ஆனாலும் நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா? ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு நீர் இருக்கும் பொழுது அந்த இலங்கை தேசத்தில அன்று நீர் படகில நீர் இருந்த பொழுது காற்றும் கடலையும் அதட்டின தேவன் அல்லவா நீர். உடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவில்லை. அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக, அந்த ஏழை மக்களுக்காக, ஏழை மக்களின் உருவத்திலே நீர் இருக்கிறவர் அல்லவா. அந்த ஏழை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உண்மை அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமின் தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள் இருந்த குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்தது போல அந்த தேச மக்களுக்கு உண்மைக்கு பிரியமான மக்களை பிரித்தெடுக்கும்படியாக இந்த காலத்தில் ஒரு இரக்கத்தை காண்பித்து நீர் அந்த இரக்கத்தை காண்பித்தீர் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக, அது அறியாமல் வாழுகிற அந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வெள்ளத்தில, அந்த கஷ்டமான சூழ்நிலையில நீர் அந்த தேசத்தில ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த மக்களிடத்தில் ஒரு தயவை காண்பிக்கும்படியாக, அந்த மக்களிடம் அரசாங்க அதிகாரிகளிடத்தில அதற்கான ஞானத்தை, புத்திய அறிவை குடித்து வெள்ளத்தை தடுக்கிற வழிகளை அந்த தேசத்தில கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வெள்ளங்கள் கடலுக்கு போய் செல்லத்தக்கதான பாதைகளை அவர்கள் உருவாக்கும்படியாக மீண்டும் மீண்டுமாக இப்படியாக இந்த மலைநாடு தேசங்களில மண் சரிவு வராதபடி அந்த தேசங்களில உம்முடைய கற்பாறையில கட்டப்பட்ட வீடுகளாக அந்த வீடுகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மணலில் கட்டப்பட்ட வீடுகள் வெள்ளத்தினாலும் தண்ணீராலும் அழிந்து போகிறது. இயேசு என்ற கற்பாறையில் அந்த மலை நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்ள வெள்ளமோ புயலோ அருகாதபடி உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் ஜெபிக்க, உம்மை நோக்கி கூப்பிட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மனுக்குலத்திற்காக சிந்திய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மனுக்குலத்திற்காக அந்த தழும்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளை ஆராதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தழும்புகள், இரத்தங்கள் ஆராதிக்கப்படும் இடத்துல தீமைகள் இடம்பெற முடியாது. அந்த மக்கள் எல்லோரும் இலங்கை தேசத்தின் மேல அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அந்த தீமையான ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் தொடர்ந்து அந்த இலங்கை தேசத்துல நடக்கிற மக்கள் செய்கிற தவறுகளுக்கூடாக அந்த கூடா துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகளை கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக. உம்முடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்துல ஒரு பாதுகாப்பை கொடுப்பீராக. உம்மாலே எல்லாம் ஆகும். நீர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். நீர்தான் இந்த ஏஞ்சல்ஸை படைத்த தேவன். ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இந்த நாடுகள் முழுக்க யுத்தங்களுக்கூடாக, தீமைகளுக்கூடாக
காரியங்கள் நடக்கிற ஒவ்வொரு தீமைக்கும் அந்த தீமையான ஏஞ்சல்ஸ்கள் கட்டப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில உடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்தில பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் அந்த தேசத்தில கூட இருக்கும்படியாக, ஆண்டவரே, அந்த தேசம் அழிந்து போகாதபடி, வெள்ளங்களினால மழைகளினால தாளமுக்கத்தினால் அழிந்து போகாதபடி நீர் அந்த தேசத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக நீர் மனதுருக்கம் உள்ளதவர் அல்லவா. ஆண்டவரே, நீர் 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 உயிரோடு இருந்த பொழுது அந்த தேசம் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுத்தீரே, எல்லாரையும் வாழ வைத்தீரே. அதே போல அந்த மக்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து வாழ, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்துல இருக்கிறவர்களுக்கு சிங்க குட்டிகள் தாக்கி இறந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராமல் நீர் வாழ வைக்கிற தேவன் அல்லவா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அவர்கள் தேடி, ஆண்டவரே, நீர் அந்த புயல்கள் வெள்ளப்பெருக்குகள் எந்த தீமைகளையும் நீர் உம்முடைய வார்த்தையினால கட்டுப்படுத்தி அந்த தேசத்தை ஒரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு நீர் கரம் பிடித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த புத்தக வெளியீட்டில அவருடைய பயணத்தில நீர் கூட இருந்து அந்த மகளோடு கூட இருந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த டொரண்டோ தேசத்துல செய்கிற அந்த புத்தக வெளியீட்டில நீர் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். இல்லைங்க, தேசத்தில இருந்து ஜெபிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசம் ஜெபம் கேட்கப்பட்டு அந்த தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாக, உம்முடைய சமாதானம், இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர். அந்த சமாதானம் இலங்கை தேசத்துல ஒவ்வொரு மக்கள் மத்தியிலே வர கிருபை செய்வீராக. டோலிசருக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட இரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர்தான் உம்முடைய பலத்தில, அவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, உம்முடைய பலத்தில ஒவ்வொருவரை ஜெபிக்க துதிக்க உம்முடைய எல்லாம் இந்த ரேடியோவுக்கூடாக அத்தனை நாடுகளுக்கு செல்ல கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. அதே போல உங்களுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் கொடுத்து தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். உங்களையும் அப்படியே செய்வாராக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். God bless you பாஸ்டர். தொடர்ந்து நாங்கள் தயா சகோதரியை வாழ்த்து வரவேற்கிறேன். உங்களுக்கான விண்ணப்பம் வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அதிகப்படியான வாலிப பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தற்கொலை நாவியல் தேசத்தை முழுதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அது அதிகமாக வாலிப பிள்ளைகளை தொடுகிறதாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே 2 பெண் குழந்தைகள் தீ வைத்து மறித்து போனாங்க. அதே போல அநேக வாலிப பிள்ளைகள் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்திருக்கிறாங்க. இப்படியான இந்த தற்கொலை நாவிகளை எல்லாம் தேவன் தேசத்திலிருந்து அகற்றி போடும்படியாக, வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, இந்த போனுக்கெல்லாம் அடிமையாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொடும்படியாக நாங்கள் மற்றவர்கள் அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோத்திரம் தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனையப்பா. ஒரு விஷயப்பா தந்தையப்பா, என் உள்ளச்சந்திலிருந்து உள்ளங்கள் வரை ஒவ்வொரு அவயங்கள் செய்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்பா மன்னித்து களை சுத்தியறிங்கப்பா. தந்தையப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையை இந்த இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா தகப்பனையப்பா இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. வாலிபன் எதனால் சுத்தமாக தந்தையின் வார்த்தையினாலே அப்பா தந்தையப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுத்த காத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, தாயின் தகப்பனும் அப்பா பிள்ளைகளுக்கு கேட்ட உடனே எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்றார்கள் அப்பா. போனினாலதான் அப்பா எல்லா அத்தனை குழந்தைகளும் இன்று இறந்து கொண்டு
கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சிறு வயதிலேயே டிக்டாக்லே அப்பா நடித்து டிக்டாக்லே அப்பா அவர்களின் படங்கள் வருவதனாலே அவர்களின் படங்களை எடுத்தப்பா தேவையில்லாமல் அவர்களின் படங்களை அவர்கள் பார்க்க முடியாத அளவிலே அப்பா அனுப்பப்பட்டு பிள்ளைகள் அப்பா மரித்து போகின்றார்கள் தந்தையப்பா. பிள்ளைகளின் போட்டோக்கள்னாலப்பா பிள்ளைகள் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்து அப்பா தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு போனை கொடுக்காத படிக்கு பிள்ளைகளுக்கு படிப்பையும் விளையாட்டையும் மாத்திரம் கற்றுக் கொடுக்கவும் தந்தையின் பாதத்திலிருந்து எபிக்கிற வீராங்கனைகளாக கற்றுக் கொடுக்கவும் அப்பா அம்மா அப்பாவின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க அப்பா. தந்தையப்பா சிறு பிள்ளைகள்ல இருந்தப்பா அவர்களை ஒரு வாழ்க்கைக்கு போகும் வரைக்கும் தந்தையப்பா அவர்களை கண்ணுக்குள்ளாக வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று பார்த்து அழகாகப்பா கற்பித்து கொடுக்க கிருபை செய்யுங்க தந்தையப்பா. பிள்ளைகளப்பா போயப்பா ஸ்கூலுக்கு சென்று வீட்டுக்கு வந்த உடனேயே பிள்ளை இன்றைக்கு என்ன படித்தீங்க அனைத்தையும் கேட்டு விசாரித்து ஒரு நண்பி மாறி ஒரு தாய் ஒரு நண்பி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பிள்ளைகளோட பழகுறதற்கும் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து பிள்ளைகளோடு பேசியப்பா அன்பாக பிள்ளைகளை நடத்த கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா தகப்பனே எந்த வழியில் அப்பாவின் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து அதிகாலையிலே அப்பா 5 மணிக்கு முழங்காலிலே நின்று எபிக்க எவத்தினை சொல்லிக் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தந்தையர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்க தந்தையப்பா. கொல்லவர் ஆவிகள் முரட்டாட்டத்தின் ஆவிகள் பிடிவாத ஆவிகள் எரிச்சல் ஆவிகள் நஸ்சரன் இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா பிடிவாத ஆவிகளப்பா போதவசத்தின் ஆவிகள் எல்லாம் அப்பா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்கள் பிள்ளைகளை பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க தந்தையப்பா. ஆண்டவரே பிள்ளைகளப்பா இன்று தகப்பனே பிள்ளைகள் ஒவ்வொரு பிறக்கின்ற பெண் குழந்தை உட்படப்பா பெரியோர் வரைக்கும் அப்பா இந்த ரோட்டில போக முடியலே அப்பா தனித்து போக முடியாத நிலைமையாய் இருக்கிறது தந்தையப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு பெண் பிள்ளைன்னு சொன்னாலப்பா அவர்களப்பா எங்கேயும் தனித்து செல்ல முடியாத நிலைமைகளாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. தீய பார்வையில் தீய எண்ணங்கள் இச்சை கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தந்தையப்பா அந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு ஆண்களின் இருதயத்திலே அப்பா கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா பிதாவே அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா தகப்பனேப்பா ஆண் பிள்ளைகள் கூட அப்பா தாய் தந்தையர்களை அடித்து துன்புறுத்தி பணம் பறித்து கொண்டு செல்கிறார்களே அப்பா. குடி போதைக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து காத்து வழி நடத்துங்கப்பா. வாலிபர்கள் அப்பா இனிவரும் சந்ததிகள் அப்பா அப்பாவின் பைபிள் வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற பிள்ளைகள் அப்பா. அப்பாவின் வார்த்தை உலகம் முழுவதும் அப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் தந்தையப்பா நீங்கள் பொறுப்படுத்த காத்து வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அப்படியே செய்யறதற்காக நன்றி தந்தையப்பா. ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா தகப்பனே அப்பா இந்த தேசத்திலே அப்பா பெருமதியான குழந்தைகள் அப்பா இன்று இழந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா இந்த தாயாக இருக்கிறவப்பா ஒரு பிள்ளைக்கு அப்பா அடைக்கலம் பிள்ளைய பாதுகாக்கிற ஒரு தாயா இருக்கணும் அப்பா. பிள்ளையப்பா தகப்பனே ஒரு தாய் 3 கல்யாணம் 2 கல்யாணம் திருமணத்தை செய்துவிட்டு அவர் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகின்ற தாய்மார்களையும் அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மத்தியிலும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்லும் ரோட்டு வழியையும் அப்பா 19 16 வயது குழந்தைகளை அப்பா தள்ளி விட்டுட்டு செல்லுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா உங்கள் பிள்ளைகள் நூடாக அப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களப்பா. அப்பாவின் பிள்ளைகள் அப்பா அவர்களை பார்த்து பாதுகாப்பான இடத்திலே அவர்களை அமர செய்து வச்சிருக்கிறீங்களப்பா. அதற்காக அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நன்றி தந்தையப்பா. நன்றி அப்பா. இப்படியான தாய்மார்களின் இருதயத்தில் அப்பா பேசுங்கப்பா. பிள்ளைகளை அப்பா பொக்கிசமாக வளர்த்து அப்பா சில பிள்ளைகள் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை பெற்றவர்கள் அப்பா பிள்ளைகளை உதாசீனம் செய்து பிள்ளைகளை கொலவெறி ஆவிக்குள்ளாக தள்ளுகின்றார்கள் அப்பா. பிள்ளைகளை ரோட்டில வீசுகிறார்கள் அப்பா. அது தவறே. இப்படியான மனிதர்கள் மத்தியில இருந்தும் இந்த சிறு குழந்தைகள் எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு தாயானாலப்பா தாயின் தகப்பன் தானப்பா எந்த உலகத்திலும் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பப்பா.
அந்த இருவருமே அப்பா இல்லைன்னு சொன்ன அந்த பிள்ளைகள் எங்கும் போக முடியாது தந்தையே அப்பா. ஆண்டவரே அப்பா, அநாத மடத்துக்கும் போக முடியாதப்பா இந்த சூழலில் இப்பத்தே காலத்திலே அப்பா. அங்கேயும் கொடுமை அப்பாச்சி. நீங்களே ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நீங்களே அடைக்கலமாய் இருங்கப்பா. தகப்பனே, உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் அப்பா பாதுகாக்கிறதற்காய் நன்றி தந்தை அப்பா. அனைத்து சிறார்கள், அனைத்து குழந்தைகளும், அனைத்து வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தின் தேவைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் பதில் கொடுக்க போறபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாங்கள் 9030 என்ற நம்பர்ல இருக்கிறதான அந்த சகோதரியை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்மா. உங்களுக்கான விண்ணப்பம் உலக தேசத்திலே இருக்கிற எல்லா தேச தலைவர்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும். இந்த நாட்களிலே அவங்க சரியான தீர்மானங்களை எடுக்க அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க திட்டங்கள், தீர்மானங்கள் வகுத்தாலும் அதை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்த வழி நடத்தணும். அதே போல தேசங்களுக்கிடையே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். பொருளாதார காரியங்களே எல்லா தேசங்களும் வீழ்ந்து போயிருக்கிறது. அந்த தேசங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும்னு சொல்லி உலக தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்க மற்றவர்கள் ஒரு மனப்படுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், ஆதி அந்தம் அல்போ ஒபேகாவாய் நீர் இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் பூமியிலே ஒருமனப்படுகிற போது நீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்து எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி கலகம் இல்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படிக்கு நீங்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கும்படி சொன்னீரே. இந்த அதிகாரம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்துக்கு மேலாக கிரிய செய்கிற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகள், வான மண்டலத்தில் இந்த கிரியை செய்கிற ஆண்டவரே பொல்லாத அசுத்தாவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தூய ரத்தத்தை தேசமெங்கும் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் சக்திகள் விலகட்டும், பிசாசையும் அதன் கிரியையும் அளிக்கும்படி வந்த தேவகுமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பாதங்கள் இறங்கட்டும் ஐயா. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனே, இந்த தேசங்களில் அதிகாரிகளை புறப்படுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, தேவ சித்தம் தேசங்களிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய சத்தியம் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படட்டும், அறிவிக்கப்படட்டும் ஐயா. மனம் திரும்புதல் ஆவியை கட்டளையிடுங்க. ஜனங்கள் ஏழை இருந்து பணக்காரந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படியாக நீர் நல்ல நன்மையான காரியங்களை, நல்ல திட்டங்களையும் நீர் கொடுங்க. ஆலோசனை கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற கலகங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தின் தேவனாகிய நீர் உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. அந்த சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களில் கிடைக்கப்படத்தக்கதாக உம்முடைய சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய பெறராகிய நீர் அவருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர் அப்பா. வீட்டியை ஒடிக்கிறீர், மில்லை முறிக்கிறீர், ரதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிற தேவன். இந்த நாளிலே எழுந்தருளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநியாயமாய் குழந்தைகளும் ஆண்டவரே பெற்றோரும் அல்லல் பட்டு ஆண்டவரே தனிமையாக்கப்படுகிறதை பார்க்கிறீரே, ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறீரே அப்பா. அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒரு விசை இறங்குங்க அப்பா. நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே
இந்த யுத்தம் நடக்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து பரிதவிக்கிற தேவன் நீரப்பா. கர்த்தாவே, ஆத்துமாக்களை உலகத்தை விட அரிதாக நிற்கிறீரே அப்பா. ஆண்டவரே, தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை சிருஷ்டித்த தேவனே, ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே படுகிற பாட்டை நீர் பார்க்காத சுத்த கண்ணர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லவோ. மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க ஆண்டவரே. இந்த குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்க, தனிமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, ஏழைகளின் பிளனை, திக்கற்றவர்களின் திடனை உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு கரம் நீட்டட்டும். ஒவ்வொரு மக்களுக்காக நீர் சிலுவையிலே அந்தரத்தில் தொங்கினீர். உம்முடைய முதுகானது புதிதாய் உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்ததே அப்பா. நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. நீங்க பட்ட பாடுகளை நினைவு கொண்டு ஆண்டவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல நாடுகளிலும் உம்முடைய அமைதலான ஆண்டவரை ஜீவனம் பண்ணும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தானே பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆத்துமாக்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி. மற்றவர்களை கெடுக்காதபடி ஆண்டவரை தீமையான ஜனங்கள், பொல்லாத சுஷ்ட மனங்கள் மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ தேவராட்சியம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய ராட்சியம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அன்பு செலுத்துகிறங்கள் அன்பு தேவனை ஒவ்வொருவரையும் மன்னித்து மற்றவர்களை மேன்மையாய் நினைக்கத்தக்கதாக உம்முடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ரட்சிப்பை காணட்டும் அப்பா. ஏழைகள் இருந்து பணக்காரர் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாலகர் வாயிலே துதிகளை உண்டு பண்ணுங்க. வாலிபர்கள் ஆண்டவரை உமக்காய் எழுந்து சாட்சிகளாக, மிஷனரிகளாக, அப்போஸ்தலர்களாக, ஊழியர்களாக உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஜனங்களாக மாறும்படி ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரை அவர்களை புதிதான கூரான அம்புகளாய் மாற்றி தூர எறிந்து ஆண்டவரை எய்து ஆண்டவரை நீர் பாவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆத்தும தாகத்தினால் நிறைந்தவர்களாய், பாரம் நிறைந்தவர்களாய், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அழையுங்க, பேசுங்க, தரிசனத்துல பேசுங்க, சொற்பனத்துல பேசுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லோருக்கும் ஆண்டவரே ரட்சகராய் இருக்கிறீரே. சகல முழங்கால்களும் முடங்கும், சகல நாவுகளும் அறிக்கையிடும் காலம் சிவந்திருக்கிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது அப்பா. நீரே ஆளுகை செய்யும், வழி நடத்தும். எல்லா தேசங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதிக்கான மகிமை யாவற்றை உமக்கே செலுத்தி நாங்கள் சிறுகவும் கர்த்தருடைய ராஜ்யமும் பெருகவும் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை தேவன் கேட்டு தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுப்பாருன்னு கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பதில் கொடுக்க போறபடியால் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நான் ஜெபிச்சு முடிக்கவா பிரதர்? ஆமென். ஓகே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாயிரக்கத்தின் கிருபையின் தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, முத நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முத நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆவியானவரே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறவரே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்த நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா, எங்களுடைய திருச்சபைகள், விசுவாச பிள்ளைகள், போதகர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் தேவன் நீங்க தலையா இருந்து ஒவ்வொரு சபைகளையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள், குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், ஊழியம் செய்வோம் என்று சொல்லி கர்த்தாவே ஒரே குடும்பமாய் கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களிலே அதிகப்படியான போதகர்களின் குடும்பங்களிலே சமாதான குறைபாடுகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையே அதிகப்படியான பிரச்சனைகள் கர்த்தாவே
எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு இடையே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒற்றுமை சமாதானத்தோடு ஊழியங்களை கட்டி எழுப்ப கர்த்தாவே தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. வாலிப ஊழியங்கள், சிறு பிள்ளைகள் ஊழியங்கள், வயோதிபர் ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு தேவன் உண்மை பிடித்து கொள்ள தேவன் அவங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே அதிகப்படியாய் இந்த நாட்களிலே தேவன் பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா குடும்பங்களிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அதை போல கர்த்தாவே அநேக குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் குறைவாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபையை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஊழியத்திலே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்களை திருப்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதிகப்படியான கர்த்தாவே அப்பா கள்ளப்போதகர்கள் அதிகரித்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களிடமிருந்து நாங்களும் தப்பித்துக் கொள்ளத்தக்கதான நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் பின்னாடி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் அதிகமாக ஓடுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கள்ள போதகர்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. உடைய வார்த்தையானது புறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியால் கர்த்தாவே உள்ளதை உள்ளபடி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை போதிக்கத்தக்கதான நல்ல கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசங்களில் எல்லாம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிஷனரிகளுக்கு அதிகப்படியான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு அதிகப்படியான அடிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அநேக தடைகள் கர்த்தாவே அவர்களுக்கு எதிராக எழும்புகிறதானே எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ கர்த்தாவே அதை பெற்றுக்கொள்ள அப்பா அவர்களுடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புகளாய் கடந்து வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே எந்த ஒருவரும் கர்த்தாவே கைவிடாத படிக்க கர்த்தாவே தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் ரட்சிப்புகளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிகப்படியான சுவிசேஷர்கள், மிஷனரிகளை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக நடக்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வானொலி ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்கள், அப்பா ஐயமோ ஊழியங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், ஜூம் ஊழியங்கள், அப்படியாய் அதிகப்படியான இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அதிகப்படியான பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அதுக்கான வருகிற அநேக தடைகள் வருகிறது கர்த்தாவே. எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருக்கிறதான எல்லா ஊழியங்களையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. லெஸ்லியனா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், மனைவி, பேர குழந்தைகள், மருமக்கள்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனத் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க போயிருக்கிறதான கர்த்தாவே அந்த காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அந்த இடத்திலே தேவன் நீங்க மகளோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து கர்த்தாவே எல்லா காரியங்களையும் நேர்த்தியும் கிரமமாய் முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல வானொலியிலே ஊழியம் செய்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ நாங்கள் அறியோம். ஆனாலும் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறது ஐயா. நீங்க தகப்பனே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பிலும் கர்த்தாவே அப்பா அதிகப்படியான பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் அதிகப்படியாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜாவே. மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா முது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தாழ்த்திமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். இவரை நேரமும் தொகுத்து வழங்கி சகோதரி ஐரீன் அவர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி தயா குடும்பத்தார், அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான ஜெபங்கள் கூடாக வழிநடத்தினார்கள். இந்த சமர் காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ரோக்ராம்கள், ட்ராவல் காரியங்கள், சுயின காரியங்கள், அது மட்டுமல்ல பார்க்குக்கு வாக்கு போகிறவர்கள், அப்படியாக பலர் எண்ணிய முடியவில்லை. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. இணைந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் வேலை இடத்திலிருந்து இணைந்தார். சகோதரன் குணா அவர்கள் தனது வேலை இடத்திலிருந்து இணைந்தார். அதே வேளையிலே இணைந்த பாஸ்டர் அன்றன் தாசநாயம் அவர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சி நடைபெற மாட்டாது. எங்கள் ஊழியர்கள் பல ஊழியர்கள் ட்ராவலில் இருக்கிறார்கள், சுயினமாக இருக்கிறார்கள், இனிய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியாக அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் இன்றைய நாளில் நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன்.